இலங்கை நகருக்குள் நுழைந்த ஹனுமான் அவன் எறும்பு அளவிற்கு சிறிதாகி ராத்திரி நிலவொளியில் நகரத்தை மெதுவாக கவனித்தான். அவனது மனதில் ஒரே எண்ணம், சீதையம்மை எங்கே இருக்கிறாள்? அவன் நகரத்தை சுற்றி நடந்தபோது அழகும் செழிப்பும் நிறைந்த இலங்கை அவனது கண்களுக்கு முன் பிரகாசித்தது. பொன்னால் கட்டப்பட்ட வீடுகள், மாமரங்களும் பூந்தோட்டங்களும், பளபளப்பான வீதிகள் எல்லாம் ஒரு அரசரின் வலிமையை சொன்னது. ஆனால் அந்த அழகுக்குள் இருண்ட ரக்ஷச சக்தி தொங்கித் தொங்கி காட்சியளித்தது. ஹனுமான் எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு படியும் முன்னே வைத்தான். சிறிது நேரத்தில் அவன் ராவணன் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை ஒரு கோட்டையைப் போல உயர்ந்து பொன், வெள்ளி, மாணிக்கம் எல்லாம் ஒளிர்ந்து திகழ்ந்தது. ஹனுமான் அமைதியாக உள்ளே நுழைந்தான். அங்கே அவன் பல அறைகள், பல மண்டபங்கள், பல ரக்ஷசர்களையும் அவர்களது குடும்பத்தையும் பார்த்தான். ஒரு இடத்தில் ராவணனின் ராணிகள் மலர்களால் சூழப்பட்ட அழகிய தளிர்படுக்கையில் தூங்கிக் கொண்டிருப்பதை அவன் கண்டான். ஹனுமான் தன்னுள் மெதுவாகச் சொன்னான், இவர்கள் யாரும் சீதையம்மை அல்ல. அவன் மனதில் ஒரே நேர்மை. அவனை பார்க்கும் எந்த மகளிருக்கும் மரியாதை. அவன் அமைதியாக அங்கிருந்து விலகினான். அவன் நடந்து கொண்டிருந்த போது அவனது உள்ளம் ஒரு உண்மையை உணர்ந்தது. சீதையம்மை இந்த பொன்னரண்மனைகளில் இருக்க முடியாது. அவள் துயரத்தில் இருண்ட ஒரு தனிமையான இடத்தில் இருப்பாள். அந்த எண்ணம் ஹனுமானின் இதயத்தை சுருங்கச் செய்தாலும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. கேள்வியில்லாத இரவு நிசப்தத்தில் அவன் மெதுவாக வெளியேறி சீதையை தேடும் முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்திக் கொண்டான். எங்கோ சீதையம்மை காத்திருக்கிறாள். அவளை கண்டுபிடிக்காமல் நான் திரும்ப மாட்டேன்.